வணக்கம். த காசஸ் ஆஃப் சஃபரிங் அண்ட் வேஸ் டு ஓவர் கம் தம், அதில் 6வது செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் செஷனில் நம்ம பதஞ்சலி யோகா சூத்ராக்குள்ளே நுழைஞ்சோம். 2வது சாப்டர் ஃபஸ்ட்டு சூத்ராவை பாதி பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சூத்ரா என்ன பார்க்கலாமா? தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா. கிரியாயோகா என்றால் என்ன? கிரியாயோகா என்றால் செல்ஃப் டிசிப்ளின், தபஸ் செல்ஃப் டிசிப்ளின். ஸ்வாத்தியாய என்றால் நம்மளுடைய ட்ரூ நேச்சரை அறிந்து கொள்வது, சாஸ்திரம் மூலமாகவோ குரு மூலமாகவோ. ஈஸ்வர பிரணிதானம்னா டெடிகேஷன் டு காட். இந்த மூணும் செய்வது கிரியாயோகா என்று ஆரம்பித்தோம். அதில் தபஸை பார்த்தோம். இப்போ இந்த செஷனில் 6வது செஷனில் ஸ்வாத்தியாய அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஸ்வாத்தியாய லிட்ரல் மீனிங்னாக்கா செல்ஃப் ஸ்டடின்னு அர்த்தம். பட் நம்ம கரெக்டான மீனிங் எடுத்துக்கணும்னாக்கா நம்மளுடைய ட்ரூ நேச்சரை பற்றி புரிஞ்சுட்டா தான் நம்ம இந்த சஃபரிங்லேருந்து வெளியில் வர முடியும். த காசஸ் ஆஃப் சஃபரிங் நம்மளுடைய ட்ரூ நேச்சரை பற்றி தெரியவில்லை. அதான நம்மளுடைய டாபிக். காசஸ் ஆஃப் சஃபரிங் அண்ட் ஹவு டு ஓவர் கம் தம் பார்த்தோம் இல்லையா. காசஸ் ஆஃப் சஃபரிங் என்ன? நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சிக்காதனால அதை அவித்யா அப்படிம்போம். நாட் நோயிங் திங்ஸ் ஆஸ் தே ஆர். நம்மளை சரியாக புரிஞ்சிக்காம மட்டும் இல்லை, அது நம்மளை வேறதாக புரிச்சுன்றதுனால ப்ராப்ளம் வருது. அப்போ ஸ்வாத்தியாயனா என்ன? நம்மளை எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய ட்ரூ நேச்சர் எப்படிங்கிறது புரிஞ்சுக்கொள்வது, அது ஸ்வாத்தியாய. அது நம்ம படிக்கணும். ஆனால் அது படிக்கிறதுக்கு நம்ம சாஸ்திரங்களுடைய உதவி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல குரு மூலமாக படிக்க வேண்டும். ஓகே. அப்போ வியாசா என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வாத்தியாய்க்கு இன்னொரு மீனிங் கொடுக்குறார். சாண்டிங் மந்த்ராஸ் கூட ஸ்வாத்தியாயங்கிறார். நீங்கள் மந்த்ரா சாண்டிங் செஷன் நான் போட்டிருக்கேன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மந்த்ரா சாண்டிங் போட்டிருக்கேன். ஒரு 12 வீடியோ இருக்குது தமிழில், 10 வீடியோ இங்கிலீஷில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் போடுறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்களையே குழந்தைகளுக்கெல்லாம் இங்கிலீஷில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது நல்லா தான் புரியுறது. அவளை வாட்டுப்பா, நம்ம தமிழ்னா அவளுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு, தமிழையே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை பாருங்கள். மந்திரங்களுடைய ஜபம் சாண்டிங் பண்ணும்போது எப்படி அந்த மைண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, சம்ஸ்காரங்களில் எப்படி அது பாசிட்டிவ் ஃபங்க்ஷனல் சம்ஸ்காரங்களை மந்திரம் மூலமாக க்ரியேட் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் அட்வான்டேஜ் ஆஃப் மந்திரம் பண்ணும்போது வேண்டாத வேலையை மனசு பண்ணாது இல்லையா. சிம்பிள். அனாவசியத்தை பேச மாட்டோம், அனாவசியத்தை எண்ண மாட்டோம். இதே பழக்கமாகி உள்ளுக்குள்ளே கண்டிஷனிங்கை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் இருக்குது. அவர் சொல்கிறார் நீங்கள் ஓம் சாண்டிங், வியாசர் சொல்கிறார் ஓம் சாண்டிங் வெரி பவர்ஃபுல் சாண்டிங். அப்போ இந்த சுவாத்தியாயத்தில் என்னெல்லாம் இருக்குது? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுதான் ஞான யோகான்னு பேர். பகவத்கீதையில் ஞான யோகாவுக்கு தெரியாது 6 சாப்டரே ஒதுக்கியிருக்கார் பகவான் கிருஷ்ணர். ஸ்ரவணம்னா என்னது? நம்மளை பற்றி, நம்ம ட்ரூ நேச்சரை பற்றி நம்ம குரு சொல்லும் போது, அல்லது குரு சொன்ன வீடியோ பார்த்தோ அல்லது புக்கையோ படித்து தெரிந்து கொள்ளுதல் ஸ்ரவணம். அப்போ அதை படிக்கும்போது அல்லது குரு சொல்லும்போது கேட்கும்போது என்னாகும்? அந்த டயத்தில் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப யோசிக்கும்போது நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டை குரு மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிறது மனனம். மனனம்னா ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ். அதை பற்றி நினச்சி பை ரிஃப்ளெக்டிங் ஆன் தட், அதே நினச்சி பார்த்து ரிமூவ் பண்ணணும். இதுக்கு தான் ஒரு லிவிங் காம்பிட்டன்ட் குரு வேணும். உங்களுக்கு யாரையும் இருப்பான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஒரு குரு எடுத்துக்கோ. குரு எடுத்துட்டா தான் இதெல்லாம் நடக்கும். அவருக்கு தான் தெரியும் நீங்கள் இப்போ எந்த லெவலில் இப்போ இருக்கீள், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு. 6வது ஸ்டாண்டர்டா, 7வது ஸ்டாண்டர்டா, 2வது ஸ்டாண்டர்டா, அல்லது ப்ரீகேஜியா, அல்லது பிஹெச்டி லெவலாக, அதுக்கு தக்கன அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார் சிலபஸை. ஸோ ஒரு குரு இருக்கிற அவசியம் இம்பார்ட்டன்ட். நம்மளை புரியறது நானே என்னை பற்றி புரிஞ்சுப்பேன்னா நம்ம அது அந்த புரிதலே தவறான புரிதல், அங்கேருந்தே கரெக்ட் பண்ணணும் நம்ம. அப்புறம் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா நம்ம குரு மூலமாக நம்மளுடைய ட்ரூ நேச்சரை தெரிஞ்சுட்டோம், அல்லது நல்ல புக்கு மூலமாக குருவோட துணையாக புரிஞ்சுட்டோம், டவுட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த நாலேஜிலேயே இருக்கிறது. அபைடிங் இன் தட் நாலேஜ் இஸ் கால்டு நிதித்தியாசனம். ஸோ நம்ம இதுவரை தபஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஸ்வாத்தியாயம் என்றால் என்னென்னு பார்த்துட்டோம். ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஈஸ்வர பிரணிதானம்னா டெடிகேஷன் டு காட். நம்ம என்ன வேலை பண்ணினாலும் கடவுளுக்கு அல்லது குருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு யார் ஒரு மரியாதை கொடுத்து, யார் உங்களுடைய ட்ரூ நேச்சரை தெரிஞ்சு கொள்ளுறதுக்கு உதவுங்கிறாளோ அவள் தான் உங்களுக்கு குரு.
அந்த குரு வந்து லிவிங் குருவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அப்போ அந்த குருக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் டெடிகேட் பண்ணுங்க. எப்போல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாலோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இதெல்லாம் நான் உங்களுக்கு காண்டி பண்ணுறேன். அப்போ நல்ல காரியம் தான் நம்ம பண்ணுவோம். அப்புறம் என்ன ரிசல்ட் கிடைச்சாலும் கடவுள்கிட்டேருந்து வர பிரசாதமாக எடுத்துட்டோம்னா இதுக்கு பேர் கர்மயோகான்னு பேர். கர்மயோகம் நல்ல மைண்டை சுத்தம் பண்ணுறதுக்கு, சித்த சுத்திக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஸோ அது வந்து ஈஸ்வர பிரணிதானத்தில் மெயின் திங். இங்கே பகவத்கீதாவில் வந்து நிறைய கோட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா பகவத்கீதா, பதஞ்சலி எல்லாம் நான் என்னோடய போஸ்டிங்கிலெல்லாம் பார்த்தேன்னா மறக்காமல் சொல்லக்கூடியது 6ஆம் கிளாஸ்லேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல்லேயே, கவர்மெண்ட்டே. ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து இது வந்து ஒரு செக்குலர், இது பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தது என்று சொல்லி யோகாவையும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் யோகா அக்செப்டன்ஸ் இருக்குது. எல்லா ஹியூமன் பீங்கும் யாரெல்லாம் உடம்பு இருக்கோ, யாருக்கெல்லாம் மனசு இருக்கோ அவங்களுக்கு யோகா இம்பார்ட்டன்ட்ங்கிறது. இப்போ நம்ம வேலை நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கல்ச்சர்லேயும், பீட் இஸ்லாமிக் கல்ச்சர், பீட் கிறிஸ்டின் கல்ச்சர், யோகா வந்து டெய்லி பண்ணிட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க கிறிஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காங்க, ஸ்டூடியோ எவ்வளோ யோகா ஸ்டூடியோ பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம இப்போ கற்றுக்குறோம். எல்லாமே வெளிநாட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து வந்தால் அதுக்கு பேர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இது. ஸோ பகவத்கீதையும் யோகசூத்திராவும் ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு இண்டிவிஜுவலில் கவர்மெண்ட் வந்து ஓட்டு போடுறத தவிர்த்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற பக்கத்தில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பகவத்கீதையை டெய்லி படித்து சாப்டர் எடுத்து 2 சூத்திர ஸ்லோக வேர்ட்ஸ் எடுத்து சொல்லலாம். பதஞ்சலியை 2 எடுத்து கொடுக்கலாம். பதஞ்சலியை பற்றி எல்லா லாங்குவேஜ்லேயும், பகவத்கீதையை பற்றி எல்லா லாங்குவேஜ்லேயும் கமெண்ட்ரி இருக்குது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அந்த புக்கை எடுத்து படித்து நல்லா சிம்பிளாக இருக்குது, அதை குழந்தைகளுக்கு படித்து காட்டினா நீங்கள் முதல்ல படிச்சுக்கணும். ஸோ இங்கே பகவத்கீதையில் 9ஆவது சாப்டரில் 27ஆவது வேர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எத் கரோஷி, நீ என்னெல்லாம் பண்ணுறையோ, எத் அஷ்னாசி, என்னெல்லாம் சாப்பிட்றையோ, எத் ஜுகோசி, இதெல்லாம் நீ ஃபயருக்கு ஆஃபர் பண்ணுறையோ, யாகம் பண்ணுறையோ, எத் ததாசி, என்னெல்லாம் நீ வந்து கிஃப்டாக கொடுக்குறியோ, எத் எத் தபஸ்யதி, என்னெல்லாம் தபஸ் செய்கிறையோ, ஆஸ்டரிட்டிஸ் யூ பண்ணுறையோ நீ, கௌந்தேய, ஏ குந்தியின் மகனே, தத் குருஷ்வ, அது பண்ணு, மத் அர்ப்பணம், எனக்கு வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி நினச்சி பண்ணு. அப்போ என்ன ஆகும், நல்லா பண்ணுவோம், நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ கிரியா யோகா என்ன பண்ணுறது, பகவத்கீதையில் சொன்ன 3 யோகாவையும் கிரியா யோகா இன்கார்பரேட் பண்ணுறது. என்னெல்லாம் யோகா சொல்லியிருக்கு, நம்மளுக்கு வந்து கர்ம யோகா சொல்லியிருக்கு, ஞான யோகா சொல்லியிருக்கு, பக்தி யோகா சொல்லியிருக்கு. அப்போ கர்ம யோகா என்னது, தபஸ் வந்து கர்ம யோகா, சுவாத்தியாய வந்து ஞான யோகா, ஈஸ்வர பிரணிதானம் பக்தி யோகா. ஸோ இன்டைரக்ட்லி நம்ம கிரியா யோகா பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம், பகவத்கீதா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஏன்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டார் பற்றியில் பதஞ்சலி. ஸோ 2 காம்ப்ளிமெண்ட்டு தான், ஒன்றுக்கு ஒன்று. ஸோ பகவத்கீதாவையும் யோகசூத்திராவையும் படிக்க வேண்டிய அவசியம் இப்போ நல்லா தெரிஞ்சுட்டோம். இப்போது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சூத்திரத்தை முடிச்சிருக்கோம். நம்மளுக்கு அவசரமே கிடையாது, ஏதோ நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் முள்ளத்தான் போக போகிறோம். அதனால் இப்போ கிரியா யோகாங்கிறது என்னென்ன புரிஞ்சுட்டோம். சூத்திரம் நம்பர் 1 சொல்கிறேன் பாருங்க, தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி கிரியா யோக. முடிஞ்சாக்க சொல்லி நல்லா மனசில் ஆகிக்கோ படித்து. சிம்பிள். தபஸ்னா செல்ஃப் டிசிப்ளின், சுவாத்தியாயனா நம்மளுடைய ட்ரூ நேச்சரை புரிந்து கொள்வது, ஈஸ்வர பிரதானமா டெடிகேஷன் டு காட் ஆர் த குரு. இதை 3ம் செய்வது கிரியா யோகா எனப்படும். அப்போ நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் என்ன பண்ண போகிறோம்னா 2வது சூத்திரத்துக்கு போக போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி.